ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. ஜேடிஎஸ் ஃபிலிம் ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் ஜிவி பிரகாஷுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பிளாக்மெயில். அண்ட் இந்த திரைப்படத்தை மாறன் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. படம் லாஸ்ட் வீக்கெண்ட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல வேற ஒரு சில காரணத்தினால படம் இப்போ தள்ளி போயிருக்குது. அண்ட் இப்போ இந்த படத்துக்கு சென்சார் போர்ட்லேருந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அதை படக்குழுவினர் போஸ்டர் மூலயமா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. சென்மையுடைய லைவ் அண்ட் கான்சர்ட் இப்போ ரீசெண்டாக சாட்டர்டே அன்னைக்கு நடந்திருந்தது. அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அவங்க ஃபேன்ஸோடு எடுத்துக்கிட்ட செல்ஃபிஸ் எல்லாத்தையும் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ரேப் ஆன் கோட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டாப்போடையும் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபியூஷன் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் அனிருத்துடைய இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய நடிப்பில் அவரோட சேர்ந்து இந்த படத்தில் ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ், உபேந்திரா, ஆமிர் கான், நாகார்ஜுனா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போது இந்த படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது, கூலி. அண்ட் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ரீசெண்டாக நடந்திருந்தது. சூப்பராக எல்லாமே இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. அண்ட் இப்போ படத்துக்கு சென்சார் போர்ட்லேருந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. அதை போஸ்டர் மூலிமா படக்குழுவினர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆஷ்னா ஜவேரி இப்போ பெங்களூரில் இருக்காங்க. அங்கே அவங்க எடுத்துகிட்ட பெங்களூர் சிட்டியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டியூப் டாப்போட ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் கௌதம் மேனனுடைய டைரக்ஷனில் விஜய் தேவகொண்டானுடைய நடிப்பில் அண்ட் அனிருத்துடைய இசையில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கிங்டம். அண்ட் இந்த திரைப்படம் தேர்ஸ்டேவே ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 டேஸ்னுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை படக்குழுவினர் போஸ்டர் மூலிமா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 64 crores கலெக்ஷன் ஆகியிருக்குன்ற அப்டேட் வெளிவந்திருக்கு. அஞ்சு கொரியன் அவங்களுடைய ஃபிட்னஸ் அவுட்ஃபிட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். சத்யஜோதி ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் பாண்டியராஜுடைய டைரக்ஷனில் சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனனுடைய நடிப்பில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவன் தலைவி. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை படக்குழுவினர் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் வீக்ல இப்போ ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற போஸ்டர் வெளியிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 50 crores தாண்டி போயிட்டுருக்குன்ற அப்டேட்டையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அக்ஷயா அவங்களுடைய ரீசெண்டான கேஷுவல் ஃபோட்டோஸை அவங்க இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சேர் ப்ராப்பர்ட்டியோட அவங்களுடைய பயங்கரமான ஃபோட்டோ போசஸ்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். சாந்தி டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில் ஸ்ரீ கணேஷுடைய டைரக்ஷனில் சத்யராஜ், தேவயானி, சித்தார்த், மீதா மற்றும் பலருடைய நடிப்பில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 3 BHK. அண்ட் இப்போ இந்த படம் OTT அமேசானில் ரிலீஸ் ஆயிருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு வந்துட்டுருக்கு. ஜனனி அவங்களுடைய ரீசெண்ட் ரிலீஸ் ஆன படத்துக்கு ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளாக் ட்ரெஸ்ஸில் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மெஸ்ஸி ஹேர் ஸ்டைலோட அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக.
மூவிஸ்னுடைய தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸுடைய டைரக்ஷனில் அனிருத்துடைய இசையில் சிவகார்த்திகேயனுடைய 25th மூவி தான் மெத்ராசி. அண்ட் இந்த திரைப்படம் செப்டம்பர் 5th வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சலம்பல் சாங் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பராக போயிட்டு இருக்குது. சான்வி மேகனா அவங்களுடைய கேஷுவல் லுக்கில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். மடோக் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜான்வி கபூர் சித்தார்த் மல்ஹோத்ராவுடைய நடிப்பில் உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பரமசுந்தரி. அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க துஷர் ஜலோட்டா. அண்ட் படத்துக்கு வந்து சச்சின் ஜிஹர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பர்தேசியான்ற பாடல் வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போது சோஷியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அண்ட் அந்த பாட்டுக்கு பல பேர் வந்து ரீல்ஸும் அப்டேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அம்ரியா தஸ்டர் ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான லெஹெங்காவில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்ருக்கு. வாட்டர்மேன் ஃபிலிம் எல்எல்பியோடைய தயாரிப்பில் விஷ்ணு சசி சங்கருடைய டைரக்ஷனில் அண்ட் அர்ஜுன் அசோகனுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் சுமதி வளவு. அண்ட் இந்த திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்குது. அண்ட் ஹவுஸ்ஃபுல்லாக போகிறதுனால ஹவுஸ்ஃபுல் போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில். ஸோ அந்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. கோல்டன் கேர்ள் மாதிரி கோல்டன் அந்த டூத்தோடலாம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். பிளேஸ்மித் ஸ்டுடியோ சவுத் ஸ்டுடியோடைய தயாரிப்பில் தர்ஷன், காளி வெங்கட் மற்றும் பலருடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹவுஸ்மேட். அண்ட் இந்த திரைப்படத்தை ராஜவேல் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. போன ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகிருந்தது இந்த திரைப்படம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சி நல்லபடியாக இந்த வீக்கெண்ட் வந்து சூப்பராக போயிருந்தது. அண்ட் அதுக்காக ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல் என்ற போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. நூரின் ஷெரீஃப் ரொம்ப காமாக அவங்களுடைய நூரின் ஷெரீஃப் ஒயிட் சல்வார் காட்டன் மெட்டீரியலில் ரொம்ப காமான அவங்களுடைய அவுட்லுக்கில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. ரிலீஸ்னுடைய தயாரிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வார் 2. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர், கியாரி அத்வானி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு யான் முகர்ஜி. அண்ட் இந்த படத்துக்கு பிடித்தம் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த படத்துலேருந்து ஆவான் ஜாவான்ற பாடல் வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ ரசிகர்கள் மத்தியில் நல்லா ரசிச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அக்ஷிதா ரங்கநாதன் ரீசெண்டாக ஒயிட் அனார்கலி செட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் அவங்களுடைய ஃபேவரட் கலருன்றதுக்கு ஏற்ற மாதிரியான கேப்ஷனோட வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம்.
நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளெக்ஸ் தளத்தையும் விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.